Hi guys, welcome to YouTube channel Innovative to Madrasi. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஃபார் பிகினர்ஸ் ரிவல்ட். ஆமாம், நான் என்ன ரிவல்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் அதுக்காக நான் என்னென்ன அதாவது என்னென்ன ஆப் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன், சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணங்கிறது தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து என்னோடய டெக்னிக்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து இந்த வீடியோ வந்து யூடியூப் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். பிகாஸ் நான் வந்து நான் பண்ணுறது அப்படியே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் அதுக்கடுத்து நானும் பிகினர் தானே, ஸோ நீங்களும் பிகினர்ஸ் உங்களுக்கும் வந்து கரெக்டாக இதாகும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் நேம் ஒன்று வைக்கணும். சேனல் நேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணணும். தென் இமெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து யூடியூப்பில் லாகின் பண்ணிட்டு யூடியூப் சேனல் அந்த இமெயில் அட்ரஸில் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணணும். தென் யூடியூப் சேனல் தேவையானது 2 விஷயம். ஒன்று வந்து யூடியூப் கவர், இன்னொன்று யூடியூப் லோகோ. யூடியூப் கவர் வந்து நீங்கள் லோகோபிட் ப்ளஸ்ங்கிற ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் தான் யூஸ் பண்ணேன், லோகோபிட் ப்ளஸ்ங்கிற ஆப் யூஸ் பண்ணேன். அதில் தான் நான் லோகோவும் க்ரியேட் பண்ணேன், என்னோடய யூடியூப் கவரும் க்ரியேட் பண்ணேன். தென் யூடியூப் கவர் வந்து நீங்கள் செட் பண்ணிடணும், லோகோவும் செட் பண்ணிடணும். பிகாஸ் சேனல்லே கஸ்டமைஸ் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் 2 செட் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். இப்போ உங்கள் யூடியூப் சேனல் க்ரியேட் ஆகிடுச்சு. தென் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து சேனலுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். வீடியோ அப்லோட் பண்ணுறது எப்படி, வீடியோ எடுத்து தான் அப்லோட் பண்ண முடியும். ஓகே, வீடியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு மைக் தேவை. பிகாஸ் மைக் இருந்தால் தான் உங்களோட வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கும். தென் வந்து ஏர் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும். ஏன்னால் இந்த லாக்டவுன் டைமில் வந்து என்னால் மைக் வாங்க முடியல. ஸோ வந்து நான் மைக் இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன்னா இயர்ஃபோனோட மைக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் அதை தான் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ஓப்பன் கேமரா ஒரு ஆப் இருக்குது. நான் ஏன் மற்ற நார்மல் கேமரா எடுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் கேமராவில் நீங்கள் வந்து ப்ளக்இன் பண்ணாலும் அது பேக்ரவுண்ட் ஏர் நாய்ஸையும் சேர்த்து அப்சர்வ் பண்ணும். பட் இந்த ஓப்பன் கேமராவில் நீங்கள் வந்து இதை ப்ளக் பண்ணதுக்கப்புறம் வெறும் இந்த மைக்கில் இருக்கிறது மட்டும் தான் அப்சர்வ் பண்ணும். ஸோ இந்த லாக்டவுனில் வந்து நான் இந்த மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் மைக் ட்ரைபாட்லாம் கொஞ்சம் வாங்கணும், கொஞ்சம் சேனலுக்கு கொஞ்சம் லிஸ்ட் வாங்கணும். ஓகே கைஸ், நீங்கள் வந்து இப்போ பண்ணுறது வந்து ஓப்பன் கேமரா யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. தென் வீடியோ எடிட்டிங் நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து கைன்மாஸ்டர் ப்ரோ. கைன்மாஸ்டர் ப்ரீமியம் வெர்ஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்காது. ப்ளே ஸ்டோருக்கு வந்து ஒரு டெமோ வெர்ஷன் தான். பிகாஸ் அதில் வந்து ப்ரோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து இது வந்து கூகுள் க்ரோமில் ஏற்றினேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் வேணும்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே கொடுத்துருப்பேன், அதை ப்ரெஸ் பண்ணி வந்து எனக்கு கேளுங்க, நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கைன்மாஸ்டர் ப்ரீமியம் ஆப் யூஸ் பண்ணுறேன். கைன்மாஸ்டர் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி எடிட்டிங் ஆப்னே சொல்லலாம். பிகாஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே கைன்மாஸ்டர் இருக்குது. நீங்கள் டப் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பிகாஸ் கைன்மாஸ்டர் வந்து சூப்பரான எடிட்டிங் ஆப். பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, ரொம்ப நல்ல ஆப்பாக இருக்குது. ஸோ கைன்மாஸ்டர் தான் நான் எடிட்டிங் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் அதை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து சில பேர் வந்து இந்த மைக் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 வீடியோலாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன், மைக் இல்லாமல் எடுத்துட்டேன். ஸோ அப்போ நான் வந்து என்னென்னா ரொம்ப ஏர் நாய்ஸ் வந்து சரௌண்டிங்கில் ரொம்ப ஏர் நாய்ஸ் இருந்துச்சு, நான் பேசுகிறதே கேட்கல. ஸோ நான் அப்போ யூஸ் பண்ண ஆப் வந்து நாய்ஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் வந்து ரெடியூஸ், ஐ மீன் ஏர் நாய்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணோம், டீநாய்ஸ் பண்ணிடும். பட் அதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாய்ஸில் இருக்க பேஸும் ஒரு ஏர் கலந்து வரனால உங்கள் பேஸையும் அதை அப்படியே குறைச்சிட்டு உங்களோட வாய்ஸ் வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது ரோபோட் மாதிரி உங்கள் வாய்ஸ் வரும். ஏன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் வந்து இப்போ மைக் யூஸ் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் எதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னா நாய்ஸ் ரெடியூசர் ஆப் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நான் ஸ்டார்டிங் யூஸ் பண்ண ஆப் அதுதான். ஓகே, அவ்வளோதான் நான் சொன்னதான் சொல்கிறேன். நான் சேனல் க்ரியேட் பண்ணேன். தென் நான் ஓப்பன் கேமராவில் வீடியோ எடுத்தேன். கைன்மாஸ்டர் ப்ரோவில் வந்து நான் எடிட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நாய்ஸ் ரெடியூசர் தேவைப்பட்டால் நாய்ஸ் ரெடியூசர் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணேன், தம்ப்நெயில். வீடியோ யூடியூப் கவர் இருக்குல்ல, யூடியூப் தம்ப்நெயில் போடுறோம்ல. ஸோ தம்ப்நெயிலில் வந்து என்ன யூஸ் பண்ணேன், கைன்மாஸ்டர்லேயே தான் பண்ணுறேன். அதாவது நான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு என் வீடியோக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் அதை தான் ஆட் பண்ணி நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு லெட்டரிங் டைப்லாம் பண்ணி அது கைன்மாஸ்டர்லேயே பண்ணலாம், இல்லை லோகோபிட் ப்ளஸ்லேயும் பண்ணலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். நான் வந்து நான் என்ன பண்ணுறேங்கிறது எல்லாமே ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ இதான் நான் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. வீடியோ எடுக்கிறது ஆகட்டும், நான் அப்லோட் பண்ணுறேன், என் யூடியூப் சேனல் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இது தான். ஸோ நான் என்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணுறேன், இது எல்லாமே உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய டவுட்ஸ் வரும். பிகாஸ் எனக்கும் நிறைய டவுட் வந்துச்சு. நீங்கள் வந்து ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல், வாட் ஆப் கேன் பி யூஸ் அப்படின்லாம் சொல்லி நீங்கள் கூகுள் க்ரோம்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி வர வீடியோஸில் வர ஆன்சர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வர கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும்னு வாய்ப்பு இல்லை. எனக்கு அதுமாதிரி பார்க்குறப்ப நிறைய டவுட் வந்துச்சு. ஸோ அந்த டவுட் கேட்க வந்து உங்களுக்கு ஒரு சீனியர்னு சொல்ல முடியாது, ஒரு வெல் விஷர் அது மாதிரி வச்சுக்கலாம். பிகாஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு கேட்கணுங்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் அண்ணனாக இருக்கலாம், இல்லை அதே மாதிரி டெக்னிக்கல் வைஸாக தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணி பேசிங்கன்னா யூடியூப் சேனலை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான வெர்ஷன்ஸ் கிடைக்கும். எனக்கு அப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை வந்து என்னோட ரிலேட்டிவ்னு சொல்ல முடியாது, மை ப்ரோ. அதாவது நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம். அதாவது எங்கள் ஊரில் வந்து பக்கத்து வீட்டு பையன் நெய்பர், அவன் பேர் செந்தில். அவன்கிட்ட தான் நான் கால் பண்ணி கேட்டேன். அவனை பற்றி கேட்டு அவன் தான் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னான்னு வச்சுக்கலாம். அந்த கைன்மாஸ்டர், இந்த நாய்ஸ் ரெடியூசர் அவன் சொல்லலை, கைன்மாஸ்டர் அதெல்லாம் அவன் தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணான், லோகோபிட் ப்ளஸ் அதெல்லாம் அவன் தான் சஜஸ்ட் பண்ணான். ஸோ உங்களுக்கும் அதுமாதிரி சஜஸ்ட் ஒருத்தர் தேவை, அவருக்கு கால் பண்ணி அதை எல்லாருக்குமே ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்தவன் தான் செந்தில். அதுமாதிரி உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க டவுட்ஸ் எல்லாமே பக்காவாக கிளியர் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே யாராவது ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா, பிகாஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலும் உங்களுக்கான கேள்விக்கான ஆன்சர் வந்து வீடியோவில் இருக்கும் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன், நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களோட நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு வெல் விஷயம் தேடிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் நான் பண்ணுறது, எல்லாமே ரிவீல் பண்ணிட்டேன். அப்புறம் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது, யூடியூப் சேனலில் இருக்கிற லாபம், பெனிஃபிட்ஸ், அதாவது யூடியூப்பில் இருக்க பெனிஃபிட் பற்றி தெரியணும்னா
நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். பிகாஸ் யூடியூப் சேனலில் பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கைஸ் பாய்.